கரூர் தேர்தல் பரப்புரையில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை திருமண மண்டபத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூறவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் இதுவரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சென்று சந்திக்கவில்லை. வீடியோ கால் பேசி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்க இருக்கிறார். அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என தாவேக கட்சியினர் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்நிலையில் வருகின்ற அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விஜய் கரூருக்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை திருமண மண்டபம் ஒன்றில் விஜய் சந்திக்க இருப்பதாகவும் ஊடகம் உள்ளிட்ட இவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று காவல்துறையிடம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிவாரணத் தொகையான 20 லட்சம் ரூபாயையும் விஜய் இந்த நிகழ்வில் வழங்க இருக்கிறாராம். அதன்படி பார்த்தால் சுமார் 16 நாட்களுக்கு பிறகு விஜய் கரூருக்கு செல்லவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.